4 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் தமிழக ஆளுநர் RN ரவி. 4 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் தமிழக ஆளுநர் RN ரவி. தமிழக ஆளுநரின் டெல்லி பயணம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. ஆளுநர் ரவியுடன் அவரது செயலாளர், உதவியாளர், பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோரும் டெல்லி சென்றுள்ளனர். வரும் 18ஆம் தேதி டெல்லியிலிருந்து சென்னை திரும்புவார் என தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. தமிழக ஆளுநர் RN ரவியின் டெல்லி பயணம் குறித்து உங்களது தகவல். ஆளுநர் RN ரவி டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் 4 நாட்கள் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியான நிலையில டெல்லியில முக்கிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக முறையிட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றன. ஆளுநர் RN ரவியை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதமும் டெல்லி சென்று தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம், அரசு சார்ந்த நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் தொடர்பாக டெல்லியில் மூத்த அமைச்சர்கள், குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களை அவர் சந்திப்பார். அது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியையும் அவ்வப்போது சந்திக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் அவர் மூலமாக கேட்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த சந்திப்பு என்பது ஒரு திடீர் பயணமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவருடன் அவருடைய அரசு சார்ந்த செயலாளர், அதே போன்ற உதவியாளர் உள்ளிட்ட பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த பயணத்தின் போது ஏற்கனவே பல்கலைக்கழகங்கள்ல வேந்தராக அரசு தான் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான சட்ட மசோதா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில அதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்ன என்பது தொடர்பாக இந்த பயணத்தின் போது சட்ட ரீதியாக பேசுவதற்காக மூத்த அமைச்சர்களுடன் இது தொடர்பான ஆலோசனைகளை ஆளுநர் RN ரவி மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த பயணத்தில் பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. எனவே அவர் யார் யாரை சந்திக்க போகிறார், யாருக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் எந்த டைம்ல வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றது தொடர்பான முழு விவரங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை. ஆனால் இந்த 4 நாள் சுற்றுப்பயணத்துல பல்வேறு மூத்த அமைச்சர்களை அவர் சந்திப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர் இன்று டெல்லி புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 18ஆம் தேதி தான் அவர் மீண்டும் சென்னை வருவார் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.